Hi friends, welcome to Unbodios. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 5.1 அனலாக் ஆம்பிளிஃபையர் ஒரு 4 பட்ஜெட்டில் 4 வெர்ஷனில் போட்டிருக்கோம். அதை பற்றியான டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஏதோ ஒரு டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோவில் எண்ணில் நான் என்னோடய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். இந்த போட்டிருக்க ஆம்பிளிஃபையரில் உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வெர்ஷன் 2. வெர்ஷன் 2ஓட ப்ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6500 ருபீஸ் வரும். முன்னாடி அக்ரிலிக் பேனல் போட்டு தான் வரும். ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் 24024ல் 5 ஆம்பியர் பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபில்டர் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4700 மைக்ரோஃபட்டில் 50 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டரும் இதில் மெட்டல் டயோடு யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம இந்த ஆம்பிளிஃபையரில் வர்றது 6 ஆம்ப்ஸ் டயோடு 4 டயோடு பேர் பண்ணி யூஸ் பண்ணி கொடுப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரீ ஆம்பிளிஃபையர்னால் உங்களுக்கு மினி ப்ரோலாஜிக் போர்டு வசந்த் அல்ட்ரா டிஜிட்டல் அந்த மாதிரியான எந்த மினி ப்ரோலாஜிக் போர்டு வேணுனாலும் நம்ம போட்டு கொடுப்போம். நெக்ஸ்ட்டு பவர் ஆம்பிளிஃபையர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2050 வித் 2 டிரான்சிஸ்டர் அந்த மாடலும் போட்டு கொடுப்போம். 4N4N 4D2Nல் கொரியன் ஐசிசியும் வேணுனாலும் அதுக்கேற்ற மாதிரியும் போட்டு கொடுப்போம். உங்களுக்கு பேஸ் அதிகமாக வேணும்னா டிரான்சிஸ்டர் பேஸும் பண்ணி கொடுப்போம். இல்லை எனக்கு வாய்ஸஸ் எல்லாமே வேணும் 5.1 வேணுனாலும் இந்த மாதிரியான எஃபெக்ட்லையும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருப்போம். இதோட சப்போர்ட்டட் ஸ்பீக்கர்னால் 6 இன்ச்சு ஸ்பீக்கர்ஸு 10 இன்ச்சு சிங்கிள் மேக்னெட் சப்வூஃபர் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதில் 5.1 இன்புட் ஆப்ஷன் இருக்காது. நீங்கள் வேணும்னா 5.1 இன்புட் ஆப்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ப்ளூடூத்து பென்ட்ரைவ் ஆக்ஸு அந்த மாதிரியான எல்லா எஃபெக்ட்டும் இருக்கிறது எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஃப்ரண்ட் பேனல் பார்த்திங்கன்னா இந்த எந்த வெர்ஷனில் 3 வெர்ஷனில் ஃப்ரண்ட் பேனல் போட்டிருப்போம். அது 3ல் எது வேணுனாலும் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வெர்ஷன் 1. இது பார்த்திங்கன்னா 5500 ருபீஸ் வரும். சேம் வெர்ஷன் 2க்கு வெர்ஷன் 1க்கு என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்திங்கன்னா வெர்ஷன் 2ல் பேனலோடு வரும். வெர்ஷன் 1ல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேனல் வராது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெர்ஷன் 2ல் நீங்கள் வேணும்னா 4N4N ஐசி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வெர்ஷன் 1ல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிடிஏ சீரீஸும் டிரான்சிஸ்டர் சீரீஸும் தான் வரும். இது பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு ஸ்பீக்கர்ஸு 8 இன்ச்சு சப்வூஃபர் 10 இன்ச்சு சப்வூஃபர் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். 6 இன்ச்சு ஸ்பீக்கர்ஸுங்க எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஒரு 60-50 வாட்ஸ் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம வெர்ஷன் 1 ஆம்பிளிஃபையர் அதிகமாக பண்ணுறதில்ல. வெர்ஷன் 2 ஆம்பிளிஃபையர் தான் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம லாஸ்ட்டாக வீடியோ பார்க்குறவங்களுக்கே தெரியும். மெட்டல் ஆம்பிளிஃபையர் பண்ணி நம்ம ரொம்ப நாள் ஆச்சு. உங்களுக்கு மெட்டல் ஆம்பிளிஃபையர் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுவும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த வெர்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியான ஆம்பிளிஃபையர் 8500 ருபீஸ் வரும். வெர்ஷன் 3 இதில் பார்த்திங்கன்னா 28028 8 ஆம்பியர் ஃபுல்லி காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 12012 2 ஆம்பியர் வருது. இது பார்த்திங்கன்னா பிராண்டடு கம்பெனி ட்ரான்ஸ்ஃபார்மரு ஃபுல்லி காப்பர் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் மெட்டல் டயோடும் வரும், நார்மல் டயோடும் வரும். இது பார்த்திங்கன்னா 8 ஆம்ப்ஸ் நம்ம நார்மல் டயோடு போட்டிருக்கோம். மெட்டல் டயோடும் நம்ம போட்டு கொடுத்து தான் இருப்போம். மெட்டல் டயோடு ஸ்டாக் இல்லாதனால நம்ம நார்மல் டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். கெப்பாசிட்டர் ஃபில்டர் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 10,000 மைக்ரோஃபட்டில் 50 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டர் பேர் பண்ணி யூஸ் பண்ணியிருப்போம். அவுட்புட் வோல்டேஜுங்கும்போது 28ங்கும்போது 32 வோல்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக எடுத்து கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பவர் ஆம்பிளிஃபையர் ப்ரீ ஆம்பிளிஃபையரை பற்றி பார்ப்போம். இதில் யூஸ் பண்ணிக்கிற ப்ரீ ஆம்ப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹனிஸ் ப்ரோலாஜிக் போர்டோட வெர்ஷன் 3 6 சேனல் மூவி மோடு டால்பி சரௌண்டிங் இருக்கிற ஒரு 5.1 ப்ரீ ஆம்ப் தான். இதில் பார்த்திங்கன்னா பர் சேனலுக்கு ஒரு ஆப் ஆம்ப் கொடுத்து உங்களுக்கு ஐசி போட்டு பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னால் உங்களுக்கு சரௌண்டிங் பார்த்திங்கன்னா பக்காவான எஃபெக்டில் இருக்கும். ப்ளஸ் சரௌண்டிங் ஒரு டிஜிட்டல் சரௌண்டிங் ஸ்டீரியோ சரௌண்டிங் மாதிரி இருக்கும். அதுக்கான ஒரு ப்ரீசெட்டும் போட்டு உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க மூவி மோடு சரௌண்டிங்னு. நம்ம லேட்டஸ்ட்டாக நிறையா வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த ப்ரீ ஆம்பை யூஸ் பண்ணி நம்ம நிறையா வீடியோ போட்டிருக்கோம். நல்ல குவாலிட்டியான ப்ரீ ஆம்ப் தான். இல்லை இது எனக்கு வேண்டாம், எனக்கு வசந்தில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலுமே நம்ம போட்டு கொடுத்துருப்போம். இந்த பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ப்ரீ ஆம்பிளிஃபையர் கேட்டாலுமே நம்ம போட்டு கொடுத்துட்ருப்போம், அனலாக் பேஸ்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பவர் ஆம்பிளிஃபையரை பற்றி பார்ப்போம். பவர் ஆம்ப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4N4Nல் 4D2N யூஸ் பண்ணியிருக்கோம். 6500க்கும் 8500க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்திங்கன்னா இதில் வர 3-வே போர்டோட குவாலிட்டி அதை விட இதில் நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் யூஸ் பண்ணிக்கிற காம்பனன்ட்ஸோட குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கும். எல்லாமே கெல்ட்ரன் கெப்பாசிட்டர் போட்டு ப்ரீசெட் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ப்ளஸ் ஹீட் சிங்க்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப பெரிய ஹீட் சிங்காக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் ஹீட்டும் ஆகாது.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐசிஸ் வந்து உங்களுக்கு டிடெக் ஐசிஸ் வேணும்னாலும் நீங்கள் ஓவராக த்ராட்டல் பண்ணுவீங்க அப்படிங்கும்போது டிடெக் ஐசிஸ் வேணும்னாலும் நம்ம போட்டு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெர்ஷன் 2க்கும் வெர்ஷன் 3க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஃபில்டர் செக்ஷன்லேயும் ட்ரான்ஸ்ஃபார்மர்லேயும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 28028ல் 8 ஆம்பியர் வரும் ஃபுல்லி காப்பரில். நெக்ஸ்ட்டு ஃபில்டர் செக்ஷன்லேயும் உங்களுக்கு நிறையா டிஃப்ரென்ஸ் வரும். அதனால தான் பட்ஜெட் டிஃப்ரென்ஸ் வருது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட சப்போர்ட்டட் ஸ்பீக்கர்னால் தாராளமாக நீங்கள் 8 இன்ச்சு 6 இன்ச்சு 10 இன்ச்சு ஸ்பீக்கர்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம். சப்வூஃபர் 10 இன்ச்சு டபுள் மேக்னெட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அவுட்புட் வாட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பர் ஸ்பீக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 வாட்ஸ் வரும். ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 210 220 அந்த மாதிரியான வாட்ஸ் வரும். நீங்கள் தாராளமாக 10 இன்ச் டபுள் மேக்னெட்ஸ் இந்த ஆக்ஸார் கேபிட்டல் இந்த மாதிரியான சப்வூஃபர் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த வெர்ஷனை பற்றி பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வெர்ஷன் 4 அனலாக் ஆம்பிளிஃபையர்லேயே லாஸ்ட் எண்டு இருக்கிறது. 10500க்கு நம்ம போட்டிருக்கோம். இதில் என்னென்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 28028 10 ஆம்பியர் ஃபுல் காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்போம். பவர் சப்ளை செக்ஷனுக்கு சேம் மெட்டல் டயோடு போட்டு உங்களுக்கு 10500 மைக்ரோஃபால்ட்டில் 50 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்போம். ப்ரீன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வசந்த் ப்ரீ யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம கஸ்டமர் வசந்த் வேணும்னு கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு அல்ட்ரா டிஜிட்டல் வேணும்னாலும் அல்ட்ரா டிஜிட்டல் போட்டு கொடுக்கலாம். இதில் என்ன எக்ஸ்ட்ராவாக நம்ம போட்டிருப்போம்னா சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச் ஜேபிஎல் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4231 இது வந்து ஒரு 6.1 ஆம்பிளிஃபையர். 4231 200 வாட்ஸில் மோனோ போட்டிருக்கோம். 200 RMS வருது. நீங்கள் JBL 1500 யூஸ் பண்ணுறீங்கனாலும் இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோக பர் சேனலுக்கு உங்களுக்கு 4N போட்டிருக்கனால ஸ்டீரியோ போட்டிருக்கனால 3 ஐசி யூஸ் பண்ணிக்கிறனால 6 சேனலுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். 6 சேனல் இருக்கிறனால நீங்கள் சென்டர் ஸ்பீக்கரையுமே 3 வேவாகவும் போட்டுக்கலாம். இல்லை நான் 2 சென்டர் போடுறேன்னாலும் நீங்கள் 6.1ஆகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போர்ட்டட் ஸ்பீக்கர்னால் அதுலேயும் சொன்ன மாதிரி தான் 6 இன்ச்சு 8 இன்ச்சு 10 இன்ச்சு ஸ்பீக்கர்ஸ் ப்ளஸ் 12 இன்ச்சு JBL கேபிட்டல் ஆக்ஸார் மேக்னெட்ஸ் அந்த மாதிரியான எந்த சப்வூஃபர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1500 JBLும் இதில் சப்போர்ட்டட் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டலோட ஒரு 6 சேனல் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கோம். 8 சேனல் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது 6.1ங்கிறனால 7 சேனல் இருக்கனால 8 சேனல் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கோம். கூலிங் ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 வரும். நான் ஒன்று வைக்கிறதுக்கு முன்னாடியே வீடியோ எடுத்துட்டேன். உங்களுக்கு 2 கூலிங் ஃபேன் வரும். ஏர் வென்டிலேஷனும் நல்லாயிருக்கும். இந்த நீங்கள் பார்த்த எல்லா ஆம்பிளிஃபையருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்புட் சப்போர்ட் வேணும்னா அதுவும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதோ ஒரு டவுட் இருந்ததுன்னா கீழே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் வேணும்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஃபேமிலிஸ்க்கு வேணும்னா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.